குடல் இறக்கத்துல நமக்கு பிதுங்கி வர்ற குடல்னால குடலுக்குள்ள நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகி வெளியே ஓடணும் இல்லையா, அது ஓடாம தடைப்பட ஆரம்பிக்கும். அப்போ வலி கூடுதலாகும். அடுத்தது என்ன ஆகும்னா, இந்த குடல் இழுத்துக்கிட்டே வெளியே வரும்போது அதுக்கான இரத்த ஓட்டமும் அடைப்படுது. அப்போ இந்த குடல் அடைப்பை தவிர்த்து இந்த குடலுக்கு இறுக்கமும் ஏற்படலாம். இந்த இறுக்கம் மேலும் மேலும் அதிகமாகும் போது அதோட ரத்த ஓட்டமும் பாதிக்கப்பட்டு அந்த குடல் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அழுகி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம ஸ்ட்ராங்குலேட்டட் ஹெர்னியா அப்படின்னு சொல்றோம். அந்த ஸ்ட்ராங்குலேட்டட் ஹெர்னியாவானது அழுகி போயிடுச்சுன்னா குடல் ஓட்டை ஏற்படும். அதனால உயிருக்கே ஆபத்தாகக்கூடிய நோய் தொற்று ஏற்பட வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால தான் வலி இருந்தாலும் இல்லைன்னாலும், குடல் அடைச்சாலும் அடைக்கலைனாலும், இந்த ஸ்ட்ராங்குலேஷன் ஆர் பெர்ஃபரேஷன் இறுகி போறது, அது இறுங்கி ரத்த ஓட்டம் இல்லாம அதுல ஓட்டை ஏற்பட்டு குடல் உள்ள இருக்கிற கண்டென்ட்லாம் வெளியே வரக்கூடிய அளவுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன், ஒரு இறுதி நிலை போறதுக்கு முன்னாடியே நம்ம சிகிச்சை பண்ணி விடணும் அப்படிங்கிறது அவசியமாகுது.